இந்த நாளிலும் அதே வசனத்தை அவர் ராஜாதி ராஜாவாகவே காணப்படுகிறார். பொதுவாக உலக பிரகாரமாய் நாம் கவனிப்போமே ஆனால் ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த ராஜா தன்னுடைய நாட்டு மக்களுடைய நலன்களை கருதி அவர் நீதியாய் ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியாய் ஆட்சி செய்யணும். மக்களுடைய பாதுகாப்புக்கு முக்கிய பொறுப்பு அந்த ராஜாவாய் தான் காணப்படுகிறார். அந்த மக்களுடைய ஆளுடைய தேவைகள் அவர்களை விசாரிக்கிறவனாய் அவர்களுக்கு சமாதான வாழ்வு உண்டு பண்ணுகிற வழிகளை ஆளுடைய கருத்தில் கொண்டு நீதியாய் ஆட்சி செய்கிறவனாய் ஒரு ராஜா காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. அதை போல நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் ராஜாதி ராஜாவாய் காணப்படுகிறார். அவருடைய ஆட்சி எப்படி காணப்படுகிறது, அவர் எப்படி தன்னுடைய ஆட்சியை நடத்துகிறார் என்பதை வேதத்திலே சில வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதை நம்ம கடந்த நாட்களிலே 1000 வருட அரசாட்சியில எப்படி காணப்படும் சொல்லி சில காரியங்கள் உங்களுக்கு முன்பதாக சில வசனங்கள் சொன்னோம். அப்படின்னா ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரையிலும், ஏசாயா 65:17 25 வரையிலும் 1000 வருட அரசாட்சி நிகழ்வுகள் எப்படி இருக்கும்ன்றத வேதத்திலே தெளிவாய் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறதை பார்க்கிறோம். அதை போல இந்த நாளிலும் ஒரு காரியத்தை மட்டும் நம்ம தியானித்து அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்றத சுருக்கமா சொல்லி நம்ம ஜெபித்து கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நான் வாசிக்கும் பொழுது ஏசாயா 32ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை ராஜாவாய் அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அங்கு எழுதும் பொழுது இப்படி சொல்றாரு: இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர்கள் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலுமாக இருப்பார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். இங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். அப்ப நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படி, அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் ஆட்சி நீதியாய் அரசாட்சி செய்கிறவராய் காணப்படுவார். அவருடைய பிரபுக்கள், அவருக்கு கீழே இருந்து ஆளுகிற பிரபுக்களும் நியாயமாய் துரைத்தனம் பண்ணுவார்கள் என்று சொல்லி வேதத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேத பகுதியை குறித்து நம்ம தியானிப்போமே ஆனால் வேத பண்டிதர்கள் இதை 1000 வருஷ அரசாட்சிக்கு ஒப்பிட்டு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் அந்த காரியத்தை நம்ம வேறு விதமாய் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. அவர் முதலாவது பார்க்கும் பொழுது அவர் நீதியாக அரசாட்சி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது சங்கீத புஸ்தகங்களில் இப்படியாக நீங்க திருப்ப வேண்டாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நீதியில பிரியப்படுகிறவர். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தீமை அவரிடத்தில் சேர்வது இல்லை என்று சொல்லி வேதத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பரிதானம் வாங்குகிறவர் அல்ல, அவரிடத்துல பரிதானம் சொல்லுபடி ஆவதும் கிடையாது. அவருடைய ஆட்சியில உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஏழை பணக்காரர்கள் என்கிற எந்த ஒரு பாகுபாடு வித்தியாசமும் இல்லாமல் நீதியாய் நியாயம் விசாரித்து நீதியாய் ஆட்சி செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. சில நேரத்துல நம்ம இப்படி யோசிப்போம், எங்களுக்கான நீதி இந்த உலகத்துல கிடைக்காம போயிடுச்சு, எங்களுக்கான நீதி இல்லாம போயிடுச்சு, நாங்க எங்க மேல எந்த தவறுமே கிடையாது, எங்க மேல எந்த குற்றமும் கிடையாது, நாங்க எங்களுக்கு எல்லாமே அனுகூலமானவைகள் தான், நாங்க எந்த தவறுமே செய்யல, ஆனாலும்
எங்களுக்கு யார் நீதி செய்வா அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றத நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அவர் நீதியாய் ஆட்சி செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் எது நியாயமோ அந்த நியாயத்தை விசாரித்து நீதியின் பக்கம் எது நியாயமோ அந்த நியாயத்தின் பக்கமாய் சார்ந்து நின்று அவர் விசாரிக்கிறவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவரிடத்துல முகஸ்துதி எடுபடுவதில்லை, அவரிடத்துல எந்த பரிதானங்களும் எடுபடுவதில்லை. ஏழையா இருந்தாலும் திக்கற்றவர்களா இருந்தாலும் அவர்களுக்கு நியாயம் செய்து அவர்களை நியாயத்திலே நடத்துகிறவர், நீதியாய் நடத்துகிறவர் தான் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. அவர் நீதியாய் தன்னுடைய ஆட்சியை நடத்துகிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக அங்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், அல்லேலூயா, காற்றுக்கு ஒதுக்காக அவர் இருக்கிறார். அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. காற்று பெருங்காற்று வரும் பொழுது சில நேரங்களில் அல்லேலூயா நம்ம பிரயாணம் பண்ணும் பொழுது சில பைபாஸ் ரோட்ல எல்லாம் போகும் பொழுது பைக்ல போகும்போது சிலர் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சில காற்று அடிக்கும் பொழுது நம்ம அப்படியே தூக்கிட்டு போயிடுமோன்ற ஒரு ஃபீல் வரும். அப்படிப்பட்ட அல்லேலூயா வல்லமை உடையதுதான் காற்றுக்கு. அல்லேலூயா. வேதத்துல காற்றை குறித்து சில வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல அப்போஸ்தலர் நடபடிகளில் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கு பவுலும் தன்னோடு சேர்ந்து சிலர் கப்பல் யாத்திரை பண்ணும் பொழுது அவர்களுக்கு விரோதமாய் காற்று அடிக்கிறதை பார்க்கிறோம். அதனுடைய 27ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் சொல்லுகிறது, காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடு கினிது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல் ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் சொல்லு, அதை வருத்தத்தோடு கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப இங்கு காற்றை குறித்து, காற்றினுடைய வல்லமையை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த முதலாவது அல்லேலூயா சொல்லப்படுகிற இந்த காற்றை குறித்து நம்ம பார்ப்போமே ஆனால் அது முன்னேறி செல்வதற்கு பிரயாசப்பட்டு அல்லேலூயா பாடுபட்டு முன்னேறி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படின்னா நம்ம முன்னேறி செல்ல முடியாதபடி நம்மை தடை பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. தடை பண்ணுகிற அனுபவம், காற்றினுடைய அந்த அனுபவத்தை பாருங்க, தடை பண்ணுது. அல்லேலூயா. நான் பிரயாசப்பட்டு எப்படியாவது முன்னேறணும்னு நினைக்கிறோம். ஆனா அது எப்படின்னா ஆசீர்வாதமா இருக்காது, லகுவா முன்னேறுகிறதற்கு எந்த வழியும் இருக்காது. பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு இவங்க சொல்லும் பொழுது பாருங்க, முன்னேறி செல்வதற்கு அல்லேலூயா அந்த காற்று எங்களை தடுத்ததுனால நாங்க வருத்தத்தோடு மெதுவாதான் நாங்க போனோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அல்லேலூயா காற்றை குறித்து இங்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வருத்தத்தோடு நடத்துகிற அனுபவம், அந்த சூழ்நிலைகளுக்கு ஆண்டவர் ஒதுக்காய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இன்னும் நீங்க வாசிப்பீர்களே ஆனால் அப்போஸ்தலர் 27:14 நீங்க கவனிப்பீர்களே ஆனால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்ளித்தோன் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று. அல்லேலூயா. முதல்ல காற்று அடிக்கிறது, அது அவர்களை தடுக்கிறது. வருத்தத்தோடு முன்ன போறாங்க, பிரயாசப்பட்டு அல்லேலூயா முன்னேறாங்க. ஆனா இங்கு ஒரு காற்று வீசுகிறது, அது கடும் காற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கடும் காற்று அவர்களை அல்லேலூயா பாருங்க, அதனுடைய 15வது வசனம் சொல்லுகிறது, கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அல்லேலூயா. அப்ப முதல் காற்று வீசும் பொழுது கொஞ்சம் முன்னேறி போறாங்க, ஆனா பிரயாசப்பட்டு வருத்தத்தோட போறாங்க. இரண்டாவது வீசுற காற்று கடும் காற்றா இருந்தபடியினாலே அவர்கள் அல்லேலூயா முன்னேறி செல்ல முடியாதபடி அந்த காற்றின் போக்கிலே அடித்து இழுத்து செல்லப்படுகிறார்கள். அந்த காற்று எங்க கொண்டு போகுதோ அந்த போக்கிலே போறாங்க. அப்படிப்பட்ட வருத்தம் அவர்களுக்கு உண்டாகிறது. மூன்றாவது காற்றை குறித்து நீங்க அதனுடைய 18வது வசனத்தை நீங்க வாசிக்கும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் பெரும் காற்று மலையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால்
மறுநாளிலே சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். அல்லேலூயா. மூணாவது ஒரு காற்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காற்றுக்கு பேர் என்னன்னா பெரும் காற்று. அல்லேலூயா. அந்த காற்று அவர்களுக்கு விரோதமாய் வீசினபடியினாலே அவர்கள் அநேக பொருள் சேதங்கள், நன்மைகளை இழந்து போகக்கூடிய சூழ்நிலை கடந்து வருகிறது. ஆனா இன்றைக்கு கர்த்தர் ஆவியானவர் நம்மோடு பேசும் பொழுது, நமக்காய் ஆளுகை செய்து நம்மை நடத்துகிற ராஜாதி ராஜா எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொன்னால், அவர் காற்றுக்கு ஒதுக்காய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம வருத்தத்தோடு முன்னேறி செல்ற ஒரு சூழ்நிலையில நம்ம காற்று நமக்கு விரோதமாய் அடிக்கிறதா இருக்கலாம். இல்ல காற்றின் போகல கொண்டு போகக்கூடிய சூழ்நிலையில அந்த காற்று கடும் காற்றா இருக்கலாம். இல்லை நஷ்டங்கள் ஏற்படுகிற விதத்துல பெருங்காற்றின் அனுபவங்கள் நமக்கு விரோதமாய் அடிக்கிறதாய் காணப்படலாம். அந்த காற்றிற்கு அவர் ஒதுக்கை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா மறைவிடமாய் இருக்கிறார். அந்த காற்றினால நம்ம வருத்தம் அனுபவிக்காம, அந்த காற்றினால நாம் அடித்து செல்லப்படாம, அந்த காற்றினால நாம் எந்த நஷ்டங்களை அனுபவிக்காம, நம்மை மறைவிடமாயிருந்து நம்மை மறைத்து பாதுகாத்து நம்மை நடத்துகிறதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப முதல்ல அவர் நீதியாய் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக அவர் நமக்கு காற்றுக்கு ஒதுக்காக காணப்படுகிறார், மறைவாய் காணப்படுகிறார், நம்மை மறைக்கிற மறைவிடமாய் காணப்படுகிறார். மூன்றாவதாக நாம் வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பெருவெள்ளத்துக்கு புகலிடமாயிருக்கிறார். அல்லேலூயா. பெருவெள்ளத்திற்கு எப்படி இருக்கிறாரா? புகலிடமாயிருக்கிறார். பெருவெள்ளன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. சில நேரத்துல நம்ம ஏரியால ஆறுகள்லாம் டேம் எல்லாம் திறந்து விடும்போது அல்லேலூயா அந்த குளுத்துற பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா தண்ணி வரும். அல்லேலூயா. உடனே கவர்மெண்ட்ல இருந்து ஒரு எச்சரிக்கை கொடுப்பாங்க, அந்த ஆற்று பக்கமா இருக்கிறவங்க நீங்க எல்லாரும் என்ன செஞ்சிருங்க, நீங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல தஞ்சம் புகுந்துருங்க. அப்படின்னா புகலிடம்னா என்னன்னா தஞ்சம் புகுந்து கொள்ளுகிறது. அல்லேலூயா. ராமன் சொல்ல மாட்டீங்களே, அப்படி ஒரு எச்சரிப்பை கொடுப்பாங்க. அப்போ அந்த தண்ணி எச்சரிப்பு கொடுத்து அவர்கள் பாதுகாப்பாய் ஒரு இடத்துல புகலிடம், ஒரு சரணடையப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் வரும் பொழுது, அவங்க தண்ணியை திறந்து விடும் பொழுது நீங்க கவனிச்சிருப்பீங்க, அது எல்லாத்தையும் அடிச்சு இழுத்துட்டு வரும். எல்லா நன்மைகள் அவர்கள் கஷ்டப்பட்டு சேர்த்தது எல்லாத்தையும் அடிச்சு இழுத்து கொண்டு போயிட்டே இருக்கும். அதை போலதான் பெருவெள்ளத்தின் அனுபவம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் பிரயாசப்பட்டு சேர்த்தவைகள் எல்லாவற்றையும் அடித்து இழுத்து கொண்டு போகிற அளவிற்கு நாம் நிலை நிற்க கூடாத சூழ்நிலைகளை காணப்படுவதுதான் பெருவெள்ளத்தின் அனுபவம். அல்லேலூயா. யோசுவாவினுடைய புத்தகத்தை நீங்க கவனிப்பீர்களே ஆனால் அங்கு ஒரு வசனம் இப்படி இருக்கும், யோர்தான் அவர்களுக்கு முன்பதாக கடக்க கூடாதபடி காணப்பட்டது. நீங்க வாசிப்பீங்கன்னா யோசுவாவின் புத்தகம் அல்லேலூயா அதனுடைய 3ஆம் அதிகாரம் என்று அல்லேலூயா. ஆமென். நீங்கள் வாசிக்கும் பொழுது அல்லேலூயா அங்கு வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அல்லேலூயா, யோர்தான் அவர்களுக்கு முன்பதாக தடையாய் காணப்படுகிறது. அந்த தடையின் மத்தியிலும் அல்லேலூயா அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் பட்ட பொழுது யோர்தான் 2ஆய் பிளக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 5வது வசனத்துக்கு கீழே நீங்க அப்படியே வாசிக்க முடியும். அதனுடைய 15வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களே ஆனால் அங்கு சொல்லப்பட்ட யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். அல்லேலூயா. அப்போ யோர்தானை குறித்து வேத ஆசிரியர்கள் இப்படி எழுதுகிறார்கள், அதற்கு ஒரு பேர் கொடுக்கிறாங்க, அது மரண யோர்தான். யார வேணாலும் எந்த நேரத்துல அடிச்சு இழுத்துட்டு போயிடும். அதற்கு முன்பதாய் நிலை நிற்பது கஷ்டம், கடந்து போகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவர்கள் எழுதுகிறார்கள். இன்றைக்கு கதை போல நம்மை அடித்து இழுத்து செல்லுகிறதான பெரும் வெள்ளத்தின் அனுபவங்கள் நமக்கு முன்பதாய் காணப்பட்டாலும் இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், அந்த பெருவெள்ளத்திற்கு நம்மை மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய்
நாம் ஆராதிக்கிற நம்முடைய ராஜாதி ராஜாவை இயேசு கிறிஸ்து நமக்கு புகலிடமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களே ஆனால் அங்கு ஒரு சம்பவம் ஓமையா இயேசு கிறிஸ்து வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களை குறித்து சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார். அல்லேலூயா. கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்ட அந்த வீடு, அல்லேலூயா, அது பெருவெள்ளம் வந்து மோதியும் நீரோட்டம், அல்லேலூயா, காற்று அதன் மேல் பலமாய் வீசியும் அது, அல்லேலூயா, அசைக்கப்படாமல் ஒரு சேதமும் காணப்படாமல் நின்றது. அல்லேலூயா. பெருவெள்ளம் வந்து மோதுகிறது, ஆனா சேதம் வராதபடி கர்த்தர் புகலிடமாயிருக்கிறார். நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு புகலிடமாக காணப்படுகிறார். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க யோசிச்சுட்டு கொண்டிருக்கலாம், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் தான் நமக்கு முன்பதா இருக்கிறது, அவ்வளவுதான், இந்த பிரச்சனைகள்லாம் என்ன எங்களை வாரிட்டு போகுது, அடித்து கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அல்லேலூயா, நம்முடைய ராஜாதி ராஜாவா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு புகலிடமாயிருப்பார். அவர் உங்களுக்கு புகலிடமாயிருப்பார். அவர் நமக்கு புகலிடமாயிருப்பார். அவர் நம்மை பாதுகாப்பார். பெருவெள்ளம் நம்மை சேதப்படுத்தாதபடி அவர் நமக்கு புகலிடமாயிருந்து பாதுகாப்பார். 4வதாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது சொல்றார், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. வறண்ட நிலம்னு சொல்லும் பொழுது, அல்லேலூயா, கொஞ்சம் நம்ம அதை யோசித்து பாருங்க. தண்ணீரற்ற நிலம், அல்லேலூயா, தண்ணீர் இல்லாமல் வறட்சியின் அனுபவத்தில் காணப்படுகிற இடம், ஆசீர்வாதம் இல்லாத இடம், செழிப்பில்லாத இடம், நன்மைகள் இல்லாத இடம், அந்த இடத்திற்கு அவர் அல்லேலூயா நீர்க்கால்களாயிருப்பாரா? அல்லேலூயா. ஒருவேளை நீங்க சொல்லலாம், வறண்டு போன அனுபவத்துல இருக்கிறோம், வறட்சியின் அனுபவத்துல இருக்கிறோம், அல்லேலூயா, ஒரு நாள் அல்லேலூயா மேன்மை அடைஞ்சிடலாம், மேல வந்துடலாம், இந்த வறட்சி மாறிடும் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? ஆனால் நாளுக்கு நாள் எங்களுடைய வாழ்க்கையில வறட்சியின் அனுபவம் பெருகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதனையோடு காணப்படுகிறவங்களை பார்த்து சொல்லுகிறார், நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார், அவர் அல்லேலூயா நமக்கு நீர்க்கால்களாய் இருக்கிறார். அல்லேலூயா. வறண்டு போன நிலத்தை எப்படி அல்லேலூயா நீரூற்றாய் மாற்றுகிறாரோ அதை போலவே நம்மையும் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்துல அல்லேலூயா நம்ம வாசிக்கும் பொழுது யோசுவா 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நம்ம கவனிக்கும் பொழுது, காலேபுடைய மகளுக்கு திருமணம் நடக்கிறது. அவள் திருமணம் முடித்து அல்லேலூயா தன் புருஷனோடு கூட புறப்பட இருக்கும் பொழுது, அல்லேலூயா வேதத்தில் சொல்லப்பட்டு அதனுடைய 18வது வசனத்தில், அவர் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது அல்லேலூயா அவள் சொல்லுகிறாள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் தன்னுடைய தகப்பனிடத்துல போய் கேட்கிறாள், எனக்கு வறட்சியான ஒரு இடத்தை தந்தீங்க, அதுல ஆசீர்வாதம் இல்லாத இடம், அதுல விளைச்சல் இல்லாத இடம், அங்க செழிப்பு கிடையாது, அதனால எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு நிலத்தை தந்தீங்க, இது எனக்கு வேண்டான்னு சொல்லல, நீங்க இது தந்துட்டீங்க இருக்கட்டும், ஆனா ஒரு ஆசீர்வாதமான நீர்ப்பாய்ச்சலான ஒரு நிலத்தையும் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவன் அந்த நிலத்திற்கு, வறண்ட நிலத்திற்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நல்ல நீர்ப்பாய்ச்சலான ஒரு நிலங்களை அவனுக்கு கொடுக்கிறான். அல்லேலூயா. அவளுக்கு நல்லா தெரியும், அல்லேலூயா, அப்பா நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடத்தை அந்த வறண்டு போன நிலத்துக்கு அருகாமையிலே தருவாரே, ஆனால் அந்த வறண்ட நிலத்தையும் நீர்ப்பாய்ச்சலான இடமாய் ஆசீர்வாதமான இடமாய் மாற்ற முடியும் என்பதை அவள் நன்கு அறிந்திருந்தாள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல வேதனையோடு வறட்சியின் அனுபவத்துல காணப்படுகிற நிலைமையில இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், அவர் நீர்க்கால்களாய் இருப்பார். அல்லேலூயா. அவர் நீரூற்றாய் இருப்பார். செழிப்பை உண்டு பண்ணுகிற நீரூற்றாய் நமக்கு முன்பதாய் வெளிப்படுவார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.
ஐந்தாவதாக சொல்லுகிறார் பாருங்க, விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலுமாயிருக்கிறார். அதே 32ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்றார், விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாயிருக்கிறார். அப்ப நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர், ராஜாதி ராஜாவாக இருக்கிற இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, விடாய்த்த பூமிக்கு. விடாய்த்தனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? சோர்ந்து போன, களைத்து போன அனுபவம். ஹல்லேலூயா, பலனில்லாத அனுபவம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில பெரும் கண்மலையின் நிழலாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை விடாய்த்து போன அனுபவத்துல, சோர்ந்து போன அனுபவத்துல நாம் ஒருவேளை இன்னைக்கு காணப்படலாம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 25:25 ஹல்லேலூயா, ஞானி இப்படி ஒரு வார்த்தையை சொல்றார், விடாய்த்த ஆத்துமாவுக்கு தூரத்திலிருந்து வருகிறதான செய்தி ஆத்துமாவை களிப்பாய் மாற பண்ணும். ஹல்லேலூயா. விடாய்த்து போன அனுபவம், சோர்ந்து போன அனுபவம், பலனில்லாத அனுபவத்தில் ஒருவேளை இருக்கலாம். அவர் பெருங்கண்மலையின் நிழலாய் வெளிப்படுவார். அல்லேலூயா. குளிர்ச்சியாய் வெளிப்படுவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிற அந்த நிலைமைகளிலே ஒரு பெரிய மாற்றத்தை அவர் கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார், நீதியாய் ஆட்சி செய்கிறவராய். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெரு வெள்ளத்திற்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலுமாயிருந்து அவர் எங்களை நடத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துகிறவர், ஒரு ராஜாதி ராஜாவா இருந்து நடத்துகிறவர். ஒரு ராஜா தன்னுடைய தேசத்தை எப்படி விசாரித்து நடத்துகிறானோ அதை போலவே, அதை காட்டிலும் மேன்மையாய் மேலான ஒரு ராஜாதி ராஜாவா இருந்து நீர் எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விடாய்த்து போன அனுபவத்துல, பெருங்காற்றின் அனுபவத்தில் அடிக்கப்பட்டவர்களாய், பெருவெள்ளத்திற்கு ஆண்டவரே தப்பித்து கொள்ள முடியாமல், ஆண்டவரே ஹல்லேலூயா, வறண்ட நிலத்துல ஆண்டவரே வறட்சியின் அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டு வேதனையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆண்டவரே ஹல்லேலூயா, நீர் புகலிடமாய், ஆண்டவரே நீர் மறைவாய் ஒதுக்காய், ஆண்டவரே நீர் நீர்கால்களின் நீர்கால்களாய் இருந்து, ஹல்லேலூயா, நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே பெருங்கண்மலை நிழலாய் இருந்து நீதியாய் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நடத்தி செல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்.